இப்ப 40-40 ஜெயிச்சிருக்கலாம். அதே இது இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம். அதான் நான் சொன்னேங்கண்ணா, அதான் நான் சொன்னேன். மூத்த பத்திரிகை உங்களுக்கு தெரியாது இல்ல, அமைச்சர்கள் எடுத்து இந்த பொறுப்பு நீங்க செலவு பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி. பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவா நீங்க எடுத்துக்க. ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க பாத்தீங்க, நாங்களும் பார்த்தோம். எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம். மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள். இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும். எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, மூத்த தலைவர்கள் இருக்காங்க, நிற்க வேண்டும் என்று. அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கணும், அது கூட்டணியினுடைய தர்மம், பேசி முடிவெடுத்திருக்கோம்னு. நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பீங்க. கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம். அப்படி இல்லைங்கன்னா, நிச்சயமா அப்படி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்க நின்றுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்றுருக்கோம். ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோக்கு இடம் இல்லைங்கன்னா, முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா திமுக போன்று 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த கூட்டணி இல்லை. முதல் எலெக்ஷனை நாங்கள் சந்தித்திருப்பது 2024. இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி 2026 வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட், ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுங்க. எது இல்லை, நீங்க காலையில இருந்து செய்தி நிறைய போடுறீங்கன்னா மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு. இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். 2024 ஜனவரி 2ஆம் தேதி முதல் விசிட் தமிழ்நாட்டுக்கு. அதே போல கேபினெட் இப்பதான் செட்டில் ஆயிருக்கு. மோடிஜி அவர்கள் G7 மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க. வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுவாங்க, அதாவது முறை. கட்சியின் சார்பாக நாங்கள் சொன்னது தவறா போயிரும். அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம். வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம்.